வானொலி நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும், வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் அந்த பாசுரமாய் வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் சுகிர்தா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த மண்ணிலிருந்து உங்களுடைய குரலை கேட்கும் பொழுது மிகவும் ஆசீர்வாதம். நேற்றைய நாளை செய்தி என்னை தொட்டது. அதுக்காக நான் சொல்றேன். உங்களுக்கு 35 நிமிடங்கள் தருகிறேன். ஆறுதலாக ஆவியானவர் உங்களுக்கு செய்தியை கொடுங்கள். இப்பொழுது சிஸ்டர் பாஸ்டரமா கூட ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென், ஆமென். ஒரு கணம் நாங்கள் தெய்வ பிரசன்னத்தோடு கூட இருக்கிற நாங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடி சுபத்தினை ஏறெடுத்து நாங்கள் தேவனுடைய வார்த்தை பகுதிக்குள்ளே கடந்து செல்லுவோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த நல்ல நேரத்திலும் உம்முடைய உன்னதமான பிரசன்னம் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீங்க இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். உம்முடைய ஜீவன் உள்ள வார்த்தையோடு நீங்க எங்களோடு பேசுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற 220 நாடுகளுக்கு ஆண்டவரே, எந்த நபர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்டாலும் அந்த நிலையில் அந்த இடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கேட்க போகிற ஆண்டவரே மிகுதியான ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாய் இந்த நாட்களில் எங்களுக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவர் நீங்க கிரியை செய்யும் அடிமையை உங்களோட கரத்துல வச்சு பாவீங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி கொண்டு இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கு மகிமை. அடுத்ததாக சங்கமம் வானொலியூடாக ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறதான இந்த குழுவினருக்கும் பிரதர் மகேந்திரம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலும் மறுபடியும் ஒரு தடவை தேவ வசனத்தை பகிர்ந்தளிக்கும்படி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறிக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் சாவுக்கு ஒப்பு கொடுக்காத தேவன், சாவுக்கு ஒப்பு கொடுக்காத தேவன் என்கிறதான ஒரு தலைப்போடு கூட நான் தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ண போகிறோம். இதற்கு ஆதார வாக்கியமாய் 118வது சங்கீதம் 18வது வாக்கியம் என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் வாசிக்க கேட்க போகிறோம். இதன் ஆதார வாக்கியமாய் 118வது சங்கீதம் 18வது வாக்கியம். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையிலே எவ்வளவோ உபத்திரவங்கள், எவ்வளவோ நம்பிக்கையற்ற நிலைகள், எவ்வளவோ உபத்திரவம், போராட்டம், கண்ணீர் நிறைந்த பாதைகள், மரண கண்ணிகள், அது மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையிலே அனுபவித்த துன்பங்கள் அநேகமாயிரங்கள். அதிலும் விவரித்து அவர் சொல்கிற காரியம், என்னை இவ்வளவு பயங்கரமான காரியங்கள் நடுவிலும் தெய்வம் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அவர் என்னோடு இருந்து என்னை தப்புவித்தார். என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்காமல் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் என்னோடு கூட இருந்தார் என்றதை போன்று இந்த பகுதியில் அவர் பாடியதை நாங்கள் அவதானிக்கிறோம். நம்பிக்கை இல்லாத இடத்தில் தேவன் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். மனித வாழ்வு சாவுக்கு வழிநடத்தி கொண்டு போகிற பொழுது அந்த பாதையில் அவர் கடந்து சென்று அந்த இடங்களில் அவர் தப்புவிக்க இன்றைக்கும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்வில் எத்தகைய துன்பத்தை அவர் சந்தித்தார் என்று எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் சுருக்கமாய் நான் உங்களோடு முடிந்த அளவு பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்கள், எங்களோட வாழ்க்கையிலே நாம் துன்பத்தை அனுபவிப்பதற்கு 2 நிலைகளை அதிகமாக நாங்கள் காண்கிறோம். ஒன்று, ஏன் எங்களுக்கு இந்த துன்பங்கள் அதிகரித்து எத்தகைய நிலைக்கங்களை கொண்டு போகிறது என்பதற்கு 2 நிலைகள் உண்டு. ஒன்று,
பாவ வாழ்வு, இன்னொன்று பாடுகள் நிறைந்த வாழ்வாய் இருக்கிறது. இவைகள் நிமித்தம் நாம் துன்பப்படுகிறோம். சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகள் எங்களை வேதனைக்கு உட்படுத்துகிறது. நாம் சிந்தனை செய்திருக்கவே மாட்டோம். அவைகள் நம்மளுக்கு படிப்பினையாக அமைந்து கொள்கிறது. சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையில் கண்ட அனுபவங்கள், அவர் வாழ்க்கையில் அனுபவித்த துன்பங்கள், துரோகங்கள் அத்தனை மிகுதியாயிருக்கிறது. வேதத்தில் அநேக பக்தர்கள் இருந்தாலும் இவர் தன்னுடைய இளமை காலம், அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஆட்சி முறைமைகள் எல்லாவற்றிலும் அதிகமான ஒரு துன்பத்தை பட்ட மனிதன் என்று சொன்னால் அதில் மிகையாகாது. அவர் இந்த பகுதியை சொல்கிற பொழுது, ஆண்டவர் என்னை அதிகமாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்கிற அந்த வார்த்தையை சங்கீதம் 23வது சங்கீதத்தோடு நான் ஒப்பிட்டு சற்று சிறிய விளக்கத்தை கொடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த சங்கீதக்காரன் தாவீது 23வது சங்கீதத்தை பாடியிருக்கிறார். இந்த 23வது சங்கீதம் அநேக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. அநேகரால் சிறு குழந்தைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை கேட்டாலே இந்த 23வது சங்கீதத்தை அவ்வளவு மனனம் செய்து கொடுத்து விடுவார்கள். அவ்வளவு மனனம் செய்யப்பட்ட ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. எல்லாராலும் கவர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு சங்கீத பாடல் இந்த 23வது சங்கீதம். இப்படி அதன் மகத்துவம் ஏன் இவ்வளவு பெரியதாய் இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கையில் அந்த சங்கீதத்தில் காணப்படுகிற ஒரு மகத்துவமான செயல், சங்கீதக்காரன் தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தை மெய்ப்பராக வர்ணனை செய்து எப்படி அவரை தான் அனுபவித்தேன், அந்த தெய்வம் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளமாய் மெய்ப்பனாய் இருந்து அவர் கிரியை செய்தார் என்பதை வர்ணித்து தன் அனுபவத்தின் ஊடாக அவர் பேசுகிறார், அவர் பாடியிருக்கிறார். அதைத்தான் சற்று நாங்களும் இந்த காலை பொழுதிலே நாங்கள் ஆராய்ந்து தேவ சமூகத்திலே இத்தகைய சங்கீதத்தின் மேன்மையை புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலும் தெய்வத்திற்கு முதலிடம் கொடுத்து அவரை ஒரு மெய்ப்பனாக, சத்துருக்கள் நடுவிலே எப்படி அவர் காப்பாற்றுகிற காவலனாய், ஒரு பாதுகாப்பான ஒரு பட்டணத்தை போல ஒரு பலன் நிறைந்த காரியத்தை அவர் செய்திருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் தியானம் செய்ய போகிறோம். எங்களுக்கு பாருங்கள், இங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தகைய துன்பத்தை சந்தித்தார், ஏன் அவர் இப்படி பாட வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். இவருடைய பிறப்பிலேயே ஒரு பயங்கரமான சூழ்நிலை. அதுதான் அவர் சொல்லுகிறார், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். மிகுந்த வேதனை, மிகுந்த துன்பம். இவர் அநேகரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். தாயால், தந்தையால், சகோதரங்களால் புறக்கணிக்கப்பட்டதை இந்த வேதத்தில் அநேக இடங்களில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருக்கு வாழ்ந்திருக்கிற பொழுது புகழ்ந்து பாடுவார், தாழ்ந்திருக்கிற பொழுது அவரை உயர்த்தி பாடியிருக்கிறார். இப்படியான அவர் நடந்து போன சந்தர்ப்பங்கள் பல ஆயிரக்கணக்காயிருக்கிறது. இதிலே அவர் துன்பத்தை சந்தித்த ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அவர் துன்பத்தின் அந்த விளிம்புகளை எப்படி அவர் அனுபவித்தார் என்கிற அந்த துடிப்புகளை குறித்து வர்ணனையாக பேசப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையில் தகப்பன், தாய், சகோதரன், மாமா, அது மட்டுமல்ல மனைவி, சொந்த பிள்ளை கூட ராஜ்யத்தை பறிப்பதற்காக அவருக்கு விரோதமாக செயல்பட்டு வஞ்சகமாய் இந்த ராஜ்யத்தை பறிப்பதற்கு முயன்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாயிருக்கிறது. இப்படி இருக்கிற பொழுது ஒரு தடவை அவர் ஆண்டவரை புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். கோலியாத்தை தாவீது முறியடித்து விட்டார். முறியடித்தவுடன் ஜனங்கள் எல்லாரும் ஆடி பாடி கடவுளை மகிமைப்படுத்துவதோடு கூட சொல்லுகிறார்கள், தாவீது அதிகமான பேரை கொன்று விட்டார். தாவீதை புகழ்ந்து பாடின பாடல், தாவீதை உயர்த்தின அந்த தொனிகளை சவுல் ராஜா கேள்விப்பட்ட பொழுது காய்மகாரம் ஆனார் என்று சொல்லப்படுகிறது. இந்த காய்மகாரத்தின் ஆரம்பம் அவரை கொலை செய்யும் அளவிற்கு தூண்டியது.
இதனால் தாவீது ராஜா என்ன செய்கிறார்? இந்த சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையில் வனாந்தரத்தை அனுபவிக்க நேரிட்டது. இந்த வனாந்தர பாதையின் அனுபவத்தை இந்த நல்ல நேரத்தில் நான் உங்களோடு சற்று ஆராயலாம் என்று ஆசைப்படுகிறேன். இங்கே மிக முக்கியமான ஒரு சம்பவம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 26வது 27வது வாக்கியங்கள் இருக்கிறது. அதில் ஒரு சிறிய ஒரு வசனத்தை மட்டும் நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த பொழுது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாக அவர்களை வளைந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. யோசியுங்கள், தாவீது இப்பொழுது அங்கே மலைக்கு அந்த பக்கத்திலே, மலையின் அந்த பக்கத்தில் தாவீதும் தாவீதுடைய படையும், இந்த பக்கத்திலே சவுலும் அவருடைய படைகளும். சவுலுடைய ஒரே நோக்கம் தாவீதை கொன்றுவிட வேண்டும், தாவீதை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் விரைந்து அவரை பிடிப்பதற்கு வளைந்து கொண்டு விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தாவீது யோசிக்கிறார். உங்களுக்கு தெரியும், 22வது சங்கீதத்தை நீங்கள் படித்து பார்த்தால், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர் என்று புலம்புகிறார். அவர் அது மட்டுமல்ல, அங்கே மிகுந்த வேதனை நிறைந்த உச்சக்கட்டத்தில் நின்று கொண்டு, ஐயோ எனக்கு ஏன் இப்படி நேர்ந்தது? அவர் யோசித்திருப்பார், என் கதை இனி முடிந்து போகிறது, இந்த படையிலிருந்து நான் தப்புவதற்கு இனி எந்த வழியும் இல்லை, அவர்கள் என்னை வளைந்து கொண்டு விட்டார்களே, நான் சாகத்தான் போகிறேன், என்னுடைய முடிவு வந்துவிட்டது என்று சொல்லி அவர் பயந்து துன்பத்தோடு கூட கதறின காரியங்களை நாங்கள் அவதானிக்கலாம். இப்பொழுது அப்படி சவுலும் அவருடைய படையும் வளைந்து பிடிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் 27வது வசனம் சொல்கிறது, அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான் என்று சொல்லப்படுகிறது. தாவீதையும் அவருடைய படையையும் பிடிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் தேவன் அங்கே ஒரு மகத்தான மாறுதலை உண்டாக்குறார் என்றுதான் நாம் கூற முடியும். அவரை பிடிக்க வகை தேடி கொலை செய்வதற்கு மிக ஆவேசமாய் வந்த சவுலின் படை வளைந்து கொண்டு பிடிக்க சமீபிக்கிற பொழுது ஒரு செய்தி வருகிறது சவுல் ராஜாவுக்கு, பெலிஸ்தர் படையெடுத்து நம் தேசத்தை பிடிக்க வந்து விட்டார்கள், உடனடியாக வாருங்கள், தாவீதோடு மினக்கட வேண்டாம், அவரை பிடிக்க வேண்டாம், நீங்கள் வந்து விடுங்கள் என்று சொன்ன செய்தியை கேட்டதும் சவுல் திரும்பி போய்விட்டார். இப்பொழுது தாவீது இந்த இடத்தில் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார், எவ்வளவு கதறல். நாங்கள் பின்னணியை பார்க்கிற பொழுது சொல்லப்படுகிறது, தாவீதோடு இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி ஓடி விட்டார்கள். அதற்கு மேல் வசனம் 1 சாமுவேல் 23வது அதிகாரத்தில் அங்கே நீங்கள் 22, 23, 24 வாக்கியங்களை படித்து பார்த்தால் சொல்லப்படுகிறது, அவர் மாகோன் வனாந்தரத்தில் நின்றார் என்று சொல்லப்படுகிறது. மாகோன் என்றால் நுழைவாயில் என்று சொல்லப்படுகிறது. அது யூதேயா பாலைவனத்துக்கு போவதற்கு ஒரு நுழைவாயிலான இடமாய் இருக்கிறது. இவர் இப்பொழுது அந்த மாகோன் வனாந்தரத்தில் நிற்கிறார். அந்த மாகோன் வனாந்தரத்தில் நின்று, அந்த பிடிபட்டு விடுவேன், நான் அழிந்து போய் விடுவேன், எனக்கு மரணம் தான், இனி வாழ்வு வேறே வழி இல்லை என்று சிந்திக்கிற பொழுது தேவன் அந்த படியை திருப்பும்படி ஒரு காரியத்தை அங்கே செய்திருக்கிறார் என்று நாம் கூறலாம். அந்த இடத்திலே சவுல் திரும்பி போய்விட்டார். இப்பொழுது தாவீதுக்கு போறதற்கு 2 காரியம்தான் உண்டு அவருக்கு முன்பதாக. ஒன்று, தாவீது போக வேண்டும் என்றால் சவுல் ராஜா போன வழியாய்த்தான் போக வேண்டும். இல்லாவிட்டால் அவர் போக வேண்டிய பாதை யூதேயா பாலைவனம். இதில் 2ல் ஏதோ ஒன்றை அவர் தெரிவு செய்ய வேண்டும். 2 வழிதான் அதற்கு உண்டு. ஒன்று, அவர் திரும்பி சவுல் ராஜா போன வழியாய் போக வேண்டும். இல்லாவிட்டால் அந்த யூதேயா பாலைவனம் என்கிற அந்த பாலைவனப்புக்கு நுழைவாயிலாய் இருக்கிற மாகோனுக்கு ஊடாக அவர் யூதேயா பாலைவனத்திற்குத்தான் போக வேண்டும்.
அவர் தெரிவு செய்தது ராஜாவின் பாதையில் நான் இனி போக முடியாது, போனால் நானாகவே போய் சிக்கிவிட நேர்ந்திடும், அதனால் நான் இங்கே யூதேயா பாலைவனம் வழியாக நான் போகிறேன் என்று சொல்லி அவர் கடந்து தனிமையாய் போகிறார். நாங்கே யூதேயா பாலைவனம் எப்படிப்பட்டது? இந்த பாலைவனத்தை குறித்து இப்படி சொல்லப்படுகிறது. யூதேயா பாலைவனம் என்றால் கொலை பாலைவனம், கொலை பாலைவனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த யூதேயா பாலைவனத்தின் அர்த்தம் கொலை பாலைவனம். ஏன் இந்த பாலைவனத்தை இப்படி சொல்லுகிறார்கள்? எங்களுக்கு தெரியும், பாலைவனம் என்றாலே வறட்சி. அங்கே ஒரு நீரூற்றை காண முடியாது, அங்கே ஒரு செழிப்பு, எந்த காரியமும் பார்க்க முடியாது, வெறும் வெட்டாந்தரை வெளி. ஒரு நீரூற்றுக்களிலே இளைப்பாறுவதற்கு ஒரு இடம் அங்கே இல்லை. அப்படி ஒரு கொடூரமானது இடம்தான் பாலைவனம். அதிலும் இந்த யூதேயா பாலைவனம் என்பது மிக மோசமான ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தில் எல்லா பாலைவனங்களை பார்க்கிலும் இந்த யூதேயா பாலைவனம், கொலை பாலைவனம் எப்படிப்பட்டதென்றால் உஷ்ணம் நிறைந்த பாலைவனம், மிகுந்த வெப்பம், பயங்கரமான வெப்பம். அவதிலே நடந்து ஒரு மனிதனால் அவருடைய சருமங்கள் அதை வெப்பத்தை தாங்க முடியாத அளவுக்கு அவருடைய சரீரங்களை மிகவும் வேதனைப்படுத்துகிற ஒரு வெப்பம் நிறைந்த பாலைவனமாய் இருக்கிறது. இரண்டாவது, அந்த பாலைவனத்தில் காணப்படுகிற விடயம் மண் சூறாவளி. அங்கே மண் சூறாவளி புயல் ஒன்று வருமா? அந்த மண் சூறாவளி புயல் வரும் பொழுது முழு இடமும் இருளடைந்து போய்விடும். ஒரு சூரிய வெளிச்சத்தை அங்கே பார்க்க முடியாது, எல்லாம் முழுவதும் இருள் காடாய் மாறிவிடும். மிகுந்த இருளாய் எல்லாம் மாறி எங்கே போவது, எதில் நடப்பது, எப்படி அந்த பாதையில் நகர்வதென்று தெரியாத அளவுக்கு எல்லாம் இருண்டு போய்விடும். யோசித்து பாருங்கள், ஒரு சாதாரண இருள் நிறைந்த இடத்தில் நாம் எப்படி இருக்க முடியும்? அந்த இருளுக்குள் நாங்கள் நிற்கிற பொழுது எங்களோட கால்நடைகள் எங்கே போகிறது என்று அறியாமல் அங்கும் இங்கும் நாங்கள் அலைமோதி இருப்போம் அல்லவா? அதை பார்க்கிலும் ஒரு மோசமான நிலை, முழுவதும் இருண்டு போய்விட்டது. மண் சூறாவளி புயலாய் மாறி அடித்துக் கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பாலைவனத்திற்கு ஊடாக இந்த தாவீது தனிமையாய், தட்டம் தனி ஒரு மனிதனாய் அவர் போகிறார். எத்தனை வேதனையான ஒரு அனுபவம்! அதுதான் அவர் சொல்லுகிறார், என்னை வெகுவாய் தண்டித்தும் நான் சாவுக்கு அங்கே சமீபித்த பொழுதும் என் தேவன் என்னை சாவுக்கு ஒப்புக்கொடாமல் என்னை காப்பாற்றினார். இப்படிப்பட்ட இந்த வனாந்திர பாதையிலே மிகுந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டு, ஒரு பக்கம் உஷ்ணம், ஒரு பக்கம் மண் சூறாவளி புயல் அடித்துக் கொண்டு இருக்கிறது. ஒரு கண் பார்வை ஒன்றும் தெரியவில்லை, என் பாதை எங்கே என்று புரியவில்லை, எதில் போகிறேன், எதில் பயணிக்கிறேன் என்று ஒன்றும் விளங்கவில்லை. முழுவதும் இருண்டு போய் கிடக்குது. அந்த இருள் நிறைந்த இடத்திற்கூடாக அவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். மூன்றாவது, இந்த பாலைவனத்தின் காரியம், சிறிய கற்பாறைகள் அங்கே இருக்குமா? அந்த கற்பாறைகள் இருக்கிற பொழுது இவருக்கு எங்கே எப்படி போவதென்று பாதை சரியாய் புரியாது. அதனாலே அவர் போகிற பொழுது அந்த கற்பாறைகள் அவரை கிழித்து காயப்படுத்தி கொண்டிருக்குமா. மிகுந்த சரீர உஷ்ணம், கடும் வெப்பம், அது மட்டுமல்ல மண் சூறாவளி புயல் அடித்து இருண்டு போய் கிடக்கிறது. சிறிய கற்பாறைகள் கிழித்து காயங்கள் அங்கே ஏற்பட்டு இரத்தம் வடிந்து கொண்டு இருக்கிறது. மிகவும் களைப்பு சரீரத்தில். ஐயோ, என் கதை முடிய போகிறது, எனக்கு சாவு சமீபித்து விட்டது, கண்கள் எல்லாம் இருளாய் இருக்கிறது, ஒரு பாதையில் என் பயணத்திற்கென்று ஒரு மனிதன் எதுவுமே இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் கலங்கி பாதையில் நடந்து கொண்டு இருந்தாராம். நடந்து கொண்டு போகிற பொழுது திடீரென்று தண்ணீரின் சலசலப்பு சத்தம் ஒன்று கேட்கிறது. துன்பத்தின் பாதையில் நடந்து கொண்டு அந்த கடினமான வேதனைகளை அவர் அனுபவித்துக் கொண்டு இருக்கிற பொழுது ஒரு சலசலப்பான சிறிய ஒரு சத்தம் கேட்கிறது. அவர் யோசித்திருப்பார், ஐயோ, மறுபடியும் சவுலின் படைகள் என்னை துரத்தி கொண்டு வந்து விட்டார்களோ, திரும்பி என்னை அவர்கள் சூழ்ந்து கொள்ள போகிறார்களோ, நான் வசமாய் மாட்டிவிட்டேன் என்று யோசித்துக் கொண்டு இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தண்ணீரின் பக்கமாய் அவர் கண்களை திருப்பி பார்க்கிறாராம். அன்பு பிள்ளைகளே, அந்த வனாந்திர பாதையின் முடிவிடமாகிய இடத்தை அவர் சமீபித்து விட்டார். அவருடைய கண்கள் அப்படியே களைப்பானாலும்
இருளினாலும் சூழ்ந்து போய் இருந்தது. இப்பொழுது ஒரு சலசலப்பு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் என்ன? அந்த சத்தத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்லி ஒரு உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்களும் பலவிதமான துயரங்களும் வனாந்திரம் போன்ற அனுபவங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். உள்ளத்திலே மிகுந்த வேதனை, வெப்பத்தை போல சுட்டரிக்கும் சூரியனின் அந்த சூடை போன்று எங்களோட வாழ்க்கையை அழிக்கத்தக்க அநேக காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களை மிகுந்த வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். மண் சூறாவளியை போன்று மிகவும் பயங்கரமான புயல்கள் எழும்பி அந்த இருண்ட சூழ்நிலைகள் நாங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். கற்கள் கிழித்ததை போல இன்றைக்கு அநேகருடைய பழி சொற்கள், அநேகருங்கட வாழ்க்கையிலே வந்ததான கொடுத்ததான நிந்தனைகள், அந்த நிந்தனைகளின் நிமித்தம் தலை நிமிர முடியாதபடி களைத்து போன சந்தர்ப்பங்கள் எத்தனை. எனவே இன்றைக்கும் அன்றைக்கு தாவீதை போல நானும் நீங்களும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்ததை போன்று தன்னுடைய வாழ்வில் அவர் அங்கே மிகுந்த அங்கே கஷ்டங்கள் கடினமான கட்டங்களுக்குள் நடந்ததை போல நானும் நீங்களும் இந்த நாட்களில் ஒருவேளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். எங்களுக்கு தெரிந்த நல்ல ஒரு உதாரணத்துக்குரிய ஒரு பெண்மணி இருக்கிறார்கள், ஆகார். ஆகார் என்றாலே அலைந்து திரிந்தவள் என்றது அர்த்தம். அந்த ஆகார் தன்னுடைய வாழ்க்கையில் அலைச்சலை தவிர அவள் கண்டது ஒன்றுமில்லை. எஜமானை நம்பினாள், எஜமாட்டியை நம்பினாள். அவர்கள் 2 பேரும் ஏமாற்றம் கொடுத்தது போல ஒரு பிள்ளையை கொடுத்து ஒரு திருத்தி தண்ணீரும் கொஞ்சம் சாப்பாடும் கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். அவள் வனாந்திரத்தில் போகிறாள். வனாந்திரத்தில் நடந்து போய் தண்ணீர் எல்லாம் முடிந்து போய்விட்டது. கொண்டு போன ஆகாரம் முடிந்து விட்டது. இந்த மகள் அலைந்து திரிந்து வனாந்திரத்தின் வழியாய் போகிறாள். அலைந்து திரிந்தாள். குழந்தை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அழுதாள். குழந்தையை ஒருபுறம் கிடத்திவிட்டு மறுபுறம் போய் அழுகிறாள். ஐயோ, இந்த வனாந்திரம் கொடுமையாயிருக்கிறது, கடுமையாயிருக்கிறது, என் பிள்ளையை கொல்ல போகிறது என்று கதறினாள். நான் சாகிறதை பார்க்க முடியாது, என் பிள்ளை சாகிறதை. இதை பார்க்கில் நான் செத்தால் நலமாயிருக்கும் என்று யோசித்திருப்பாள். அவள் அலைந்து திரிந்தாள், அழுதாள், அழிவின் விளிம்பில் நின்றாள். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் காண்கிற தேவனாகிய அந்த தெய்வம் வெளிப்படுகிறார். ஆகாரே என்று அன்றைக்கு அழைத்த தேவன் இப்பொழுது குழந்தையின் சத்தத்தை கேட்டார். அந்த தாயின் கண்ணீரை தேவன் பார்த்தார். தன் பிள்ளைக்காய் கண்ணீர் வடித்த அந்த பிள்ளையின் சத்தத்தை தெய்வம் கேட்டு எந்த தாய் எந்த பிள்ளைக்காக அழுதாளோ அந்த பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பகுதி. அந்த எந்த பிள்ளைக்கு இந்த தாய் தான் சாக வேணும் என்று நினைத்தாளோ, எந்த பிள்ளைக்காக இந்த தாய் அழுதாளோ, எந்த பிள்ளையை கொண்டு அவள் அலைந்து திரிந்தாளோ அந்த பிள்ளையின் சத்தத்தை தெய்வம் கேட்டார். அது ஒரு வனாந்திரமான இடம், அது மிகுந்த வேதனை நிறைந்த இடம், ஒரு துளி தண்ணீரை காண முடியாத ஒரு இடம். தேவன் அந்த பெண்ணின் சத்தத்தை கேட்டது என்பதற்கு நல்ல ஒரு ஆதாரம். அவள் எதற்காக எந்த காரியத்துக்காய் போராடினாலோ அந்த பிள்ளையின் சத்தத்தை தெய்வம் கேட்டு ஒரு நீரூற்றை தேவன் காண்பித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் அவனை பெரியவனாக்கினார். கர்த்தர் அவனோடு, தெய்வம் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடித்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய நிலைமையை நினைத்து நீங்கள் புலம்பி இருக்கலாம். உங்கள் பிள்ளைக்காக இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் இருக்கலாம். இன்றைக்கு எங்கள் தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? ஆகாரின் கண்ணீரை கண்டவர், குழந்தையின் சத்தத்தை கேட்டு அவனை வாழ வைத்தவர், அவனுக்கு ஒரு பெரிய ஜாதியாய் மாற்ற அவனுடைய கைகளை பிடித்து நடத்தின அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் அதுதான் அவள் சொல்லுகிறாள், என்னை காண்பவரை நானும் கண்டேன், என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் என்று சொல்லி காண்கிற தேவன் என்று தேவனுக்கு பெயரிட்டாள்.
எத்தனை மகிமையான ஒரு அனுபவம். இன்றைக்கும் நாங்கள் மறைவிடங்களிலே துக்கித்துக் கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுக்காய் அழுது கொண்டிருக்கலாம். எங்களுடைய கண்ணீரை பார்த்து எங்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்ய தேவன் வல்லமை உள்ளவர். அவர் வனாந்திரத்திலும் ஒரு வழியை உண்டாக்குற வல்லமை உள்ள கடவுள். அதனால் தான் ஆகாரின் கண்ணீரை பார்த்து, குழந்தையின் கதறலை கேட்டு தேவன் வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். அந்த நீரூற்றை உண்டாக்கி அந்த பெண்மணி அந்த நீரூற்றை பார்க்கும்படி அவள் கண்களை திறந்தாள். அந்த நீரூற்றில் அவர்கள் தண்ணீரை குடித்து பிழைத்துக் கொண்டார்கள். அதே போல் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு நீரூற்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீரூற்றை காணும்படி ஆண்டவர் இந்த காலையில் அனுக்கிரகம் செய்கிறார். இதை அப்படியே சிந்தனை செய்து கொண்டு தாவீதின் பக்கமாய் மறுபடி வருவோம். தாவீது மிகுந்த வேதனையோடு அவர் அங்கே ஜூதேயா பாலைவனத்திலே இவ்வளவு மோசமான நிலைகளையும் சந்தித்துக் கொண்டு அவர் நடந்து வந்தார். சலசலப்பின் சத்தம் கேட்கிறது. திரும்பி பார்க்கிறார், படையா, இல்லாவிட்டால் இங்கே பயங்கரமான ஒரு சூழ்நிலை மறுபடியும் என்னை சூழ்ந்து விட்டதா என்று பார்க்கிற பொழுது அங்கே ஒரு ஆடு அமைதியான நீர்நிலையில் தண்ணீர் குடிக்கிறதை அவர் பார்க்கிறார். அந்த ஆடு அந்த அமைதியான தண்ணீரை ஓடிக்கொண்டிருக்க அந்த தண்ணீரை அது குடித்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்பதாக உற்று கவனிக்கிறார். அதில் ஒரு மேய்ப்பெண் நின்று அந்த ஆட்டை வழிநடத்தி கொண்டு வந்து அந்த தண்ணீர் நீர்நிலையிலே கொண்டு வந்து விடுகிறது. அந்த நீர்நிலைதான் என்கேதி என்று சொல்லப்படுகிறது. என்கேதி என்றால் ஆட்டுக்குட்டிகளின் ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. என்கேதி என்றால் ஆட்டுக்குட்டிகளின் ஸ்தலம் என்று அது அர்த்தம் கொள்ளப்படுகிறது. அந்த என்கேதி என்கிற அந்த நதி அருகில் அங்கே வந்து தாவீது சேர்ந்து விட்டார். ஜூதேயா பாலைவனத்தை கடந்து என்கேதி என்கிற அந்த நீரூற்றண்டையில் இப்பொழுது தாவீது ராஜா நின்று கொண்டிருக்கிறார். நிற்கிற பொழுதுதான் அந்த ஆட்டுக்குட்டி தண்ணீர் குடித்து அந்த அமைதியான சத்தம், அந்த மென்மையான நீரோடும் அங்கே சத்தத்தை கேட்டு அந்த கண்களை ஏறெடுக்கிற பொழுது மேய்ப்பனை பார்க்கிறார். யோசிக்கிறார், இந்த ஆட்டை நடத்தி வந்த ஒரு மேய்ப்பன் நல்ல நிலையை கொண்டு வந்து சேர்த்த அந்த மேய்ப்பனை பார்க்கிறார். அது அழகாய் தண்ணி குடித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். கண்கள் தெளிந்து அவ்வளவு துக்கத்தையும் மறந்து அவர் யோசிக்கிறார், இவ்வளவு கடினமான வனாந்தரத்தில் நான் நடந்து வந்திருக்கிறேனே, இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் என்னை காப்பாற்றின ஒருவர் இருக்கிறார். அவருக்கு ஆடு மேய்த்த அனுபவம் நன்றாய் இருக்கிறது. ஆடுகளை பற்றி தெரியும், மேய்ப்பனை பற்றி நன்றாய் தெரியும். இந்த ஆடு பாருங்க, ஆட்டுக்குட்டியில எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கிறது, தேக்க நீர்கள், அதிலே அது ஒரு நாளும் தண்ணீர் குடியாது, தேக்க நீரிலே. அது மட்டுமல்ல, வேகமாய் பாய்ந்து தெறிக்கிற அந்த தண்ணீர்களையும் அது குடியாது. ஆட்டுக்குட்டியில் ஒரு சிறப்பான பழக்கம், அமைதியான நீர்நிலைகளில் தான் அந்த தண்ணீரை குடிக்கும். அப்படித்தான் அது குடித்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்பதாக அந்த மேய்ப்பனை அவர் பார்க்கிறார். தாவீது தன் கண்களை சற்று விரிவாய் திறந்து அவர் அப்படியே பார்த்து அந்த தண்ணீரை அள்ளி முகத்தில் கழுவிக்கொண்டு அந்த மேய்ப்பனை பார்க்கிற பொழுதுதான் அவருடைய உள்ளத்தில் தோன்றுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன். என்னை நடத்தி கொண்டு வந்தது என் மேய்ப்பர், என்னை வழிநடத்தினது என்னுடைய மேய்ப்பர், என்னை வழிநடத்தினது என் கடவுள், அந்த யெகோவா தேவன் என்னை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் தான் என்னை மேய்ப்பனை போன்று இந்த பாலைவனம் என்னை கொன்று அழித்து விடாதபடி, என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்காதபடி, என்கேதி என்கிற அந்த அழகிய நீர்நிலைகளிலே அந்த பசுமையான புல்வெளியை காணும்படி கொண்டு வந்து என்னை விட்ட என் மேய்ப்பர் என்று சொல்லி, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று அழகிய பாடலை தேவனுக்கு ஏறெடுக்கிறார். சற்று இந்த என்கேதியை குறித்து நான் அதிலே காணப்பட்ட சிறப்பான 5 விடயங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கட்டும். அதில் முதலாவது, இந்த என்கேதி நதி, இந்த நீரோட்டம், அந்த நீரூற்றிலே எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்று நீங்கள் பாருங்கள். என்கேதி என்றால் ஆட்டுக்குட்டிகளின் ஸ்தலம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதிலே முதலாவது, அது பசுமை நிறைந்த இடம். எங்கே அதிகமான தண்ணீர் நீர்நிலைகள் இருக்கிறதோ அதை சூழ ஒரு பசுமையான புல்வெளிகள் இருக்கும்.
அழகான அங்கே அந்த நீர்நிலைகளின் நிமித்தம் அழகிய மரங்கள் செடிகள் அழகாய் அங்கே வளர்ந்து அவைகள் எல்லாம் பச்சை பசேல் என்று இருக்கும் ஒரு அழகிய அருமையான பசுமையான இடம்தானாம் என்கேதி. இரண்டாவது, இது மிக பெரிய ஒரு நீரூற்று, இந்த மிகுந்த ஒரு பெரிய நீரூற்றாய் இது காணப்படுகிறது. இந்த நீரூற்றாய், அந்த மிகுந்த பெரிய நீரூற்றாய் அது காணப்படுவதனால் அநேக மேய்ப்பர்கள் வந்து அந்த தங்களுடைய ஆட்டுக்குட்டிகளை அங்கேதானாம் அமைதியான அந்த நீர்நிலையிலே தண்ணீர் குடிப்பதற்கு வழி நடத்தி கொண்டு வருவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நீரூற்றாய் காணப்படுகிறது. மூன்றாவது, அங்கே அந்த நீரூற்றிலே சூழ இருக்கிற விடயத்தில் மிக முக்கியமானது, அங்கே ராஜாக்கள் உண்ணத்தக்க சுவை மிகுந்த பேரிச்ச மரங்கள் உண்டாம். அங்கே என்ன காணப்படுகிறது? ராஜாக்கள் உண்ணத்தக்க பேரிச்ச மரங்கள் காணப்படும். அவ்வளவு சுவையாய் இருக்குமாம் அந்த பகுதியில இருக்கிறதான பேரிச்சம் பழங்களில் சுவை மிகுதியாய் இருக்கும். அந்த சிறப்பான நிலமான சுவை நிறைந்த பழங்களைத்தான் ராஜ போஜனத்திலே வைக்கப்படுமாம். என்கேதியில் உள்ள அந்த பேரிச்சம் பழங்களைத்தான் ராஜாக்கள் உண்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நான்காவது, பேரிச்ச மரங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதை போல அடுத்தது அந்த இடத்தில் திராட்சை தோட்டங்கள் உள்ளது. அழகிய திராட்சை தோட்டங்கள் அங்கே பறந்து கிடக்குமா. அதிகமான அழகிய தோட்டமாய் இந்த திராட்சை தோட்டமும் அந்த இடங்களை சூழ காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவது, அங்கே ஒலிவத்தோப்புள்ள இடம். ஒலிவத்தோப்புள்ள இடம், ஒலிவத்தோப்புக்கள் அதிகமாய் பறந்து கிடக்கும். ஒலிவ எண்ணெய்களை எடுப்பதற்கு அங்கே வந்து அநேகர் அதை பறித்து கொண்டு காரியங்களை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு பசுமையான பேரிச்சம் மரங்கள், திராட்சை தோட்டங்கள், ஒலிவத்தோப்புகள் நிறைந்த இடம்தான் என்கேதி என்று சொல்லப்படுகிறது. இந்த என்கேதியை பார்த்து இவைகளை ரசித்து இவைகள் நடுவில் நின்று கொண்டு அந்த மேய்ப்பன் ஆட்டுக்குட்டியை நடத்துவது, அந்த ஆட்டுக்குட்டிகள் அழகாய் தண்ணீர் கொடுப்பது, அது பசுமையான இடத்தில் செழிப்பான இடத்தில் நின்று மகிழ்வதை அந்த கடினமான வழிகளுக்கூடாய் கண்ட தாவீது என்கிற பக்தன் தான் பாடுகிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அபிஷேக தைலத்துக்கு பாவிக்கப்படுகிற அந்த ஒலிவ எண்ணெய், அவர் இவைகளை எல்லாம் வர்ணித்துத்தான் அழகிய பாடலை பாடுகிறார். எனக்கு போஷிக்கிறேன், எனக்கு அமர்ந்த தண்ணீர் தருகிறேன், என்னை பசுமையான புல்வெளியில் என்னை அங்கே அமர்த்தி என்னை அழகு பார்க்கிறேன். எனக்கு நேரிட்டு வந்த அந்த சத்துருக்களின் கொடிய பாதகங்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்து அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக என்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். இந்த எண்ணெய் அபிஷேகத்துக்கு அடையாளமாய் அவர் பாடுகிறார். இப்படியாக இந்த சங்கீத புஸ்தகம் ஒரு அழகியான வர்ணனையோடு அவருக்கு பாடுவதற்கு இந்த காரியங்கள் அவருக்கு படிப்பினையாயிருக்கிறது. எனவே நானும் நீங்களும் மறித்து அழிந்து கெட்டு போகாதபடி எங்களை அந்த மரண உபாதையில் இருந்து எடுத்து மிக செழிப்பான என்கேதி போன்ற இடத்திற்கு தெய்வம் கொண்டு போய் நடத்த இன்றைக்கும் அவர் வல்லமை உள்ள ஆண்டவராய் எங்கள் நடுவில் இருக்கிறார். இதை வர்ணித்து பாடின சங்கீதக்காரன் தாவீதின் அனுபவத்தை மிக அழகாய் குறுகிய நேரத்தில் தியானிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதை அப்படியே ஒப்பிட்டு கொண்டு வந்து யோவான் புஸ்தகத்தோடு நான் தொடர்பு படுத்த விரும்புகிறேன். யோவான் 10வது அதிகாரம் உங்களுக்கு தெரியும். 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் கர்த்தரோடு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே பேசப்பட்ட ஒரு வசனமாய் இருக்கிறது. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் அவன் வரான். நானோ அவைகள் ஜீவன் உண்டாக்கவும் அது பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன் என்று சொல்லப்படுகிறது.
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அல்லாமல் வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகள் ஜீவன் உண்டாக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். 11வது வாக்கியம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார். பாருங்க, அன்றைக்கு ஒரு மேய்ப்பனை போல தெய்வம் எப்படியாக தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டார் என்பதை வர்ணித்து பாடினது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறாராம்? தன் ஆடுகளுக்காய் அவர் ஜீவனை கொடுக்கிறாராம். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார். அவன் திருடன் என்ன செய்கிறான்? கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நம்முடைய தெய்வமாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படும், அது முழுமை அடையவும் அவர் வந்தார் என்று சொல்லி வேதத்தில் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பன். தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை எங்களை சுமப்பேன். அவர் ஒரு நல்ல மேய்ப்பன், எங்களுடைய நல்ல ஆயனாய் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் அவரை விசுவசித்து அவரை ஏற்றுக்கொண்ட எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். தாவீது ராஜா சொல்றார், அங்கே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து கொண்டு போவார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். சத்துருக்கள் நடுவில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எனக்கு எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி பாடினது போல, இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் நல்ல மேய்ப்பனாய் வெளிப்பட்டு ஜீவனை கொடுத்து, அது மட்டுமல்ல அதை பரிபூரணப்படுத்தவும், அதை முழுமை அடையவும், நித்தியத்திற்கு நேராக நடத்தவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். அதனாலேதான் அவர் கல்வரி சிலுவையிலே முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற நல்ல ஆண்டவராய் எங்கள் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் அவரை விசுவசிப்போம். அவரை விசுவசித்தவர்கள் நாங்கள் பலப்படுவோம். எங்களுடைய துன்பத்தில், எங்களுடைய கடினமான சூழ்நிலைகள், கஷ்டமான நேரங்கள், ஐயோ நான் மரித்து விடுவேன் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த இடத்தில் தேவன் எங்கள் பக்கமாய் கடந்து வந்து எங்களுக்கு ஒரு முடிவிடத்தை வைத்து, அந்த பாலைவனம், அங்கே யூதியா பாலைவனத்துக்கு ஒரு முடிவிடமாய் என்கேதி இருந்தது போல எங்களோட வாழ்க்கையின் துன்பத்திற்கும் துயரத்துக்கும் மரண ஆபத்திற்கும் மரண கண்ணிகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து என்கேதி போன்ற சூழ்நிலையை கொடுப்பது மட்டுமல்ல, எனக்காக இதை விசுவசிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வரி சிலுவையில் மரித்து அந்த மீட்பை பெற்றுக் கொடுத்தார். அவர் இப்பொழுது சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை கொடுத்தார், சிலுவையில் அந்த அன்பை காண்பித்தார். அந்த அன்பை நம்புபவர்களை தேவன் ஆசீர்வதித்து இந்த நாளில் நடத்தி, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை, உயிர் மீழ்ச்சியை கொடுத்து வழிநடத்த அவர் வல்லமை உள்ள கடவுளாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை வெறுக்காதவர். என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக அனுபவங்கள் உண்டு. நான் படிப்பதற்கு, என்னுடைய பட்டங்களை பெறுவதற்கு என் தாய் பட்ட வனாந்தரம் போன்ற அனுபவம், நான் வனாந்தர வழிகளில் நடந்த அனுபவங்கள் எனக்கு அநேகம் உண்டு. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் என் வாழ்க்கையில் எத்தனை பாலைவனங்களை சந்தித்திருக்கிறேன், எத்தனை பாலைவனம் போன்ற அனுபவங்களில் என் தேவன் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்காமல் தப்புவித்திருக்கிறார் என்ற அந்த சந்தர்ப்பங்களை சாட்சியாய் ஏற்ற ஒரு வேளை வருகிற பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். என் தாயார் என்னை படிப்பிப்பதற்காக அநேக காரியங்களை இழந்தார்கள். தகப்பனை இழந்த நான் என் தாயின் அரவணைப்பில் வளர்க்கப்பட்டேன். என் தாய் என்னை வேதாகம கல்லூரிகளை முடிப்பதற்கும் என் தாய்ப்பட்ட கஷ்டங்கள் இன்றைக்கும் என் கண் முன்னே இருக்கிறது. எனவே தாயின் அன்பையும் தந்தையின் அன்பையும் நாங்கள் ஒருவேளை இழந்திருக்கலாம். எங்களுக்காக ஒரு நல்ல தகப்பனாய், நல்ல மேய்ப்பனாய், நமக்கு ஒரு உதவி செய்கிற உதவியாளரை போன்று,
மகிமையாய் எங்களை ரட்சித்து நடத்துகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அவரை நம்புவோம், அவர் பக்கமாய் சார்ந்து கொள்ளுவோம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இருக்கும் நிலைகளில் கண்களை மூடுங்கள். உங்களுக்காக ஒரு கணம் நான் மன்றாடி தெய்வத்திடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த நல்ல நாளிலும் நாம் கேட்ட இந்த சத்தியங்கள் ஆண்டவரை உடைந்து போனவர்கள், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், ஆதரவில்லாமல் மிகவும் துன்பத்தோடும் துக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு பதிலாய் இருக்கட்டுக்கும் சுவாமி. தாவீது ராஜா ஆண்டவரே அன்றைக்கு ஒரு யூதேயா கொலை பாலவனத்திலே பட்ட அவ்வளவு துன்பங்களை கடந்து ஒரு என்கேதியை நீர் வைத்தீரப்பா. அந்த என்கேதியின் சுகத்தை அவர் அனுபவித்தது போல ஆகார் என்கிற பெண்மணி வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து அல்லது அழிவை சந்தித்து விட்டேன் என்று அவள் சிந்தனை செய்த பொழுது, காண்கிற தேவனாய் என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் என்று சொல்லி அவள் பேரிட்டது போல ஆண்டவரே, அந்த காண்கிற தேவனாகிய நீர் இந்த நல்ல நாளிலும் உன் பிள்ளைகள் இருக்கிற நிலைகளை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். நல்ல நீரூற்றுக்கள் அவர்கள் கண் முன்வதாக வருவதாக, என்கேதியை போன்ற காரியங்கள் அவர்களுக்கு வெளிப்படுவதாக. தேவனே, நீர் அற்புதம் செய், மக்களை ஆசீர்வதியும். இந்த ஆண்டவரே இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே சங்கமம், ஆண்டவரே வானொலி ஊடாக தேவ செய்திகளை கேட்டிருக்கிற ஒவ்வொரு நபரை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த குழுவினரை கூட நான் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். சகலமும் தேவ ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு தேவ நாம மகிமைக்கு ஏதுவாய் எடுத்து பாவிக்கப்படட்டும். நீர் எல்லா காரியங்களையும் ஆளுகை செய்து பொறுப்படுத்தி நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் தாழ்மையோடு ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நன்றி பாஸ்டர். ஒரு அருமையான ஒரு ஆழமான சத்தியத்தை மிக தெளிவாக தெரியப்படுத்தீர்கள். அநேக காரியங்களை உங்களுடைய செய்தி மூலம் கண்டுகொண்டோம். யூதா பாலவனம் ஆகார் பாலவனத்தை மிகவும் தெளிவாக வியத்து, யூதா பாலவனம் உஷ்ணம், மண் சூறாவளி, கண் தெரியாதுன்னு சொல்லி கடைசியிலே ஆகாரை ஒப்பிட்டு யூதா பாலவனத்தையும் ஆகாரின் பாலவனத்தை ஒப்பிட்டு வேதாம ரீதியிலே அருமையான விளக்கத்தை கொடுத்துட்டு, அப்புறம் என்கேதி நீரூற்று ஆட்டுக்குட்டியான ஸ்தலம், அதை பற்றி மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்துரைத்தீர்கள். பசுமையான இடம், மிகப்பெரிய நீரூற்று, சுவை மிகுந்த பெருச்சம்பளம், ராஜாக்கள் உண்பார்கள், திராட்சை தோட்டங்கள், ஒளிவ தோப்புகள், இவைகளை மிகவும் சொலுத்து கடைசியாக யோவான் 10:10 கொண்டு வந்து சொல்லி 11 யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பேன் முடிச்சு விட்டீங்க. அதாவது சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை ஆரம்பத்தில் எடுத்து எல்லா விளக்கத்தை நீங்க கொடுத்து விட்டு முடிவிலே யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை முடித்திருக்கிறது. மிக 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 ஆச்சரியமா இருந்தது பாஸ்டரமா. இப்படி செய்தி ஆழ்மான சத்தியத்தை இன்று கற்றுக்கொண்டு அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள் சபக்காரங்கள் அனைத்தையும் தேவன் ஆசிரிப்பாக. அதிகாலை வேலையிலே 5 மணிக்கு நீங்கள் எழுந்து இந்த வார்த்தையை கொடுத்தீர்கள். அதற்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கட்டளிடுவாராக. ஆமேன், 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 ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய வானொலி நிகழ்ச்சிகள் யாவையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ரஜினி, you want to say something? ரஜினி. ஹலோ பிரதர் மகேந்திரன், நன்றாக இருந்தது, நன்றான வார்த்தை. I was also really blessed with a living word that came from all the way from Vatukote, Sri Lanka. My heart is really rejoicing over it that you could bring such wonderful word from our very land of Sri Lanka, coming into the nations of the world to bless the nations of the world. I don't want to repeat the same thing that Brother Mahindran has so beautifully came and gave his feedback. That was a wonderful word, Pastor
and the Lord has blessed you with such a wonderful ministry in Sri Lanka, and He will continue to bless, enlarge your borders with you and your husband doing such a wonderful work in Sri Lanka, in the northern part of Sri Lanka, where I'm also from. So God bless you. Thank you, Pastor. God bless you. இன்று சாட்சி சொருத்தவர் கனடா வான்கூவர்ல இருந்து சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. அருமையான சாட்சி. இதுவரை நேரமும் இந்த வார்த்தையை கொடுத்த பாஸ்டர் சுகிர்தா அராரிதோ ஸ்ரீலங்கா. அருமையான ஒரு வார்த்தை. இது மறு ஒளிபரப்பை போகும்பொழுது அன்னையர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தர் இந்த மகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, சிஸ்டர் அருந்ததி கூட அவருடைய செய்தியை கேட்க அவரோடு வந்திருக்கிறார். சிஸ்டர் அருந்ததிக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். ஆமென். தொடர்ந்து நாங்கள் இந்தியாவில் இருந்து ஒரு செய்தியை கேட்க போறோம். இந்தியாவில் இருந்து ஒரு செய்தி எஸ்தர் ரூபி ஒரு செய்தியை கொடுத்துருக்கார். அந்த செய்தியை கேட்க போமா.